இந்தப்பா சாப்பிடு. என்னப்பா சாப்பிடல? வேண்டாம் சார். வேண்டான்னா என்ன உண்ணாவிரதம் இருக்கியா? நீ சாப்பிடலனாலும் நாங்க தான் பதில் சொல்லணும். சாப்பிடு. சரி. நான் ஏன் சம்மதிக்க கூடாது? சக்தி சொன்ன மாதிரி அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை இருந்தா சௌந்தர்யா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. அவளே எதுக்கு சம்மதிக்கும் போது நான் எதுக்கு தடுக்கணும்? சக்தி சொன்ன மாதிரி குழந்தை பிறந்து வளர்ந்து அது படிக்க போகும்போது எல்லா கஷ்டமும் மறந்துடுமே. என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சரி சார். என்னப்பா? எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுப்பா. இன்னைக்கு வந்துட்டு போனாலே என் தங்கச்சி சக்தி. ஆமா. அவகிட்ட கொஞ்சம் நான் பேசணும். நாளைக்கு வர சொல்ல முடியுமா? சரிப்பா சொல்றேன். என்னாச்சுங்க? என்னங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்கிறது ஒரு வார்த்தைங்க. ஆனா உங்க மனசுல ஏதோ இருக்கு. என்ன அது? என்ன இருக்கு? கம்பெனியை பத்தின யோசனை தான். என்னமோ தப்பு நடக்குது தமயந்தி. என்னமோ என்னங்க, எல்லாமே தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. இத பாருங்க, இது நம்ம பெட்ரூம். இங்க நம்மள பத்தி தான் பேசணும். அதை விட்டுட்டு உங்க ஆபீஸ் ரூம் மாதிரி அத பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னவோ நம்ம 2 பேரும் புருஷ முடாட்டியா இருக்கிறத விட ஒரு எம்டியும் அவரோட செக்ரட்டரியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் தோணுது. உண்மைதான் தமயந்தி. நானும் இதையெல்லாம் மாத்திக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆனா முடியல. பேசாம
அப்படியே தூக்கி வீசிட்டு போயிடலான்னு தோணுது. அப்படி தோன்றதுக்காக நடந்துட்டு இருக்கிற வேலை தாங்க இதெல்லாம். ஆமாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. உங்களை மட்டும் இல்லைங்க, என்னையும் சேர்த்துதான். அதுல பாட்டி முக்கியமானவங்க, அடுத்து சௌந்தர்யா, அதுக்கு துணையா அர்ச்சனா. இவங்களுக்கெல்லாம் ஒரு காட்ஃபாதர் திலீப். அப்படிதானே இங்க போயிட்டு இருக்கு. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்படி நினைக்கிறவங்களாவா இருக்காங்க? எப்படியும் நம்ம நிம்மதியை கெடுக்கலான்னு தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன கை நீட்டி அடிக்கிறானா இந்த வீட்ல எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு? என்னோட படிப்பு, பதவி, அந்தஸ்து இதையெல்லாம் விட இந்த குடும்பத்தை தான் பெருசா நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் இங்க நடக்கிற எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். இல்லனா என் நடவடிக்கையே வேற விதமா இருக்கும். முதல்ல நான் மட்டும் தாங்க இருந்தேன். அதனால நான் மட்டும் தான் முடிவு எடுத்துட்டு இருந்தேன். இப்ப அப்படி இல்ல, எனக்கு துணையா நீங்க வந்துட்டீங்க. எனக்கு எல்லாமே நீங்க தாங்க. அதனாலதான் நான் எதுவுமே பேசுறது இல்ல, அமைதியா இருக்கேன். சில நேரத்துல நீங்க கூட முடிவெடுக்க முடியாம தடுமாறுறீங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. வேலையிலே ஆகட்டும், மத்த விஷயங்கள்லயே ஆகட்டும், நமக்குன்னு ஒரு பொறுப்பு இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பொறுப்பு கிடைச்சி ஒரு பதவிக்கு வந்துட்டா எந்த சூழ்நிலையிலையும் அதை யாருக்கும் விட்டு தரக்கூடாது. பிரேம் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் அவரு பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க இருக்கீங்க. இனிமே நீங்க தான் இருக்கணுமே தவிர வேற யாருக்கும் அதை விட்டு தரக்கூடாதுங்க. எல்லாம் சரிதான் மைந்தி. மற்றவங்கன்னா நான் அதை பத்தி பெருசா யோசிக்க மாட்டேன். ஆனா அண்ணிங்கிறதுனால தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி, நான் கேக்குறேன், இந்த கம்பெனிக்கு உங்க அண்ணி யாருங்க? இந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது அவங்க இருந்தாங்களா? இல்ல அவங்க மூலமா ஏதாவது ஆர்டர் வந்ததா? முக்கியமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி ஏதாவது படிச்சிருக்காங்களா? சொல்லுங்க. உங்க அண்ணன் இறந்துட்டாரு, அதனால அந்த சீட்ல வந்து உட்கார்ந்திருக்காங்க, அவ்வளவுதானே? அவங்க நிர்வாகத்துல மட்டும் அந்த கம்பெனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா அதை மூடிட்டு போக வேண்டியதுதான். அப்பவும் அதனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. குழந்தைய பாத்துக்கிட்டு சமையல பண்ணிக்கிட்டு உக்காந்துப்பாங்க. ஆனா நீங்க அங்க வேலை செய்யற தொழிலாளிங்க, அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க வேலை செய்யற யாரோ 30 நாளைக்கு ஒரு தடவை சம்பளம் வருது அப்படிங்கிற எண்ணத்துல வேலை செய்யல. நம்ம வேலை செய்யற நிறுவனம் மேல மேல வளர்ச்சி அடையணுங்கிற எண்ணத்துலதான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனத்துக்கு கெடுதல் பண்ணக்கூடாதுங்க. என்னமோ குழந்தைய கூப்பிட்டு மிட்டாய் கொடுக்கற மாதிரி கம்பெனியோட பினான்ஸ் பவரை திலீப் கிட்ட கொடுத்தாங்க. அதனோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியுமா? பவர் கிடைச்ச உடனே அவர் பண்ண முதல் வேலை என்ன? நான் கொண்டு வந்த சப்ளையரை அவர் கேன்சல் பண்ணிட்டாரு. அவங்க என்கிட்ட பேசினாங்க. திலீப்க்கு கமிஷன் கொடுத்தாதா அவரை கண்டினியூ பண்ணுவேன்னு சொன்னாராம். அவங்க முடியாதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காராம். என்னங்க இதெல்லாம்? சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. திலீப்ப கம்பெனில இருந்து தூக்குங்க. சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். திலீப்ப கம்பெனில இருந்து தூக்குங்க. உங்க அண்ணிதான் பவர் டாக்குமெண்ட் உங்க பேர்ல கொடுத்திருக்காங்கல்ல. இனிமே முழு உரிமையும் உங்களுக்கு தான். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். பழைய விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க பாக்குறாரு. இனிமேலும் அவர் அங்க இருந்தாருன்னா நீங்களும் நானும் எதுவுமே இல்லாம போக வேண்டியதா இருக்கும். உங்க அண்ணிய பத்தி நான் தப்பா சொல்லல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறவங்களா நல்லவங்களா?
நான் ஒண்ணு சொல்றேன். நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும்னா நமக்கு வேண்டாதவங்க யாரையும் வேலைக்கு வச்சுக்க கூடாது. ஏதாவது பண்ணி அந்த திலீப் அங்க இருந்து விரட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? தூங்கலாம்ல? சௌந்தர்யா, மௌலியை பாக்குறதுக்காக சக்தி கூட போனியே, மௌலி என்ன சொன்னா? தமேந்தி இருக்காளா பாட்டி? இல்ல போயிட்டாளா? அவளும் புறப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. அப்ப அவ வெளியே போகட்டும் பாட்டி, அப்புறமா சொல்றேன். அவளை வச்சுக்கிட்டு எதுவும் பேசக்கூடாது. அவ இருந்தா நமக்கு என்னடி? இத நம்ம விடா இல்ல அவ விடா? அவளை இப்படியெல்லாம் பெருசா நினைச்சதுனாலதான் நீ அப்பேற்பட்ட முடிவுக்கு போன. நல்ல வேளை ஒண்ணும் ஆகாம தப்பிச்சியே. கையால் ஆகாதவங்க தான் ஒருத்தர் மேல குறை சொல்லுவாங்க. நானும் சரி நீயும் சரி அவளை மதிக்கிறதே இல்ல. அந்த எரிச்சல்ல தான் ஏதாவது பேசிடுற. என்ன எரிச்சல்னாலும் அப்படியே பாட்டி பேசுவாங்க? கொள்ளி போடுறத பத்தியா பேசுறது? கண்ணனை பத்தி பேசினால பாட்டி, அதுக்காக தானே நான் அடிச்சேன். அவளை பத்தி தெரிஞ்சும் வீட்டுல வச்சிருக்கணுமா பாட்டி? முதல்லயாவது கல்கி மாமா நம்ம பக்கம் இருந்தாரு, இப்ப அவர் அவ பக்கமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பேரையும் அனுப்பிட வேண்டியதானே பாட்டி? இத நான் சொல்ல முடியாது அர்ச்சனா, சக்தி தானே சொல்லணும். இவளால மட்டும்தான் அவளை இங்க இருந்து போக வைக்க முடியும். அன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அன்னைக்கும் தெரியும்ல பாட்டி, பின்ன ஏன் பாட்டி தயங்குறாங்க? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க ஆதரவு இருக்கிறதுனாலதான் அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. சக்திக்கு தெரியாமையே அவ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. அது என்னைக்கு சக்திக்கு தெரிய வருதோ அன்னைக்கு சக்தியே அவளை வீட்டை விட்டு துரத்திடுவா. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். மௌலி என்ன சொன்னா சக்தி? அண்ணன் எதுவும் சொல்லல பாட்டி. நான் தான் அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். ஆனா என்ன முடிவெடுப்பாருன்னு தான் தெரியல. அண்ணனை பொறுத்த வரைக்கும் அது சௌந்தர்யாக்கு பண்ற துரோகம் நினைச்சிட்டு இருக்காரு. இவ ஏதாவது வருத்தப்படுவாளோன்னு யோசிக்கிறாரு. நான் எதுக்கு நீ வருத்தப்படணும்? அவரோட குழந்தைனாலும் அது என்னோட குழந்தை தானே. அப்ப அண்ணனை பார்க்க போயிருக்கும் போது இதை சொல்ல வேண்டியதானே? அவர் கேட்டதுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்ப திடீர்னு கேட்டப்ப எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் யோசிக்கும் போதுதான் அது சரின்னு பட்டது. அதே மாதிரிதான் இப்ப அண்ணனும் யோசிக்கணும். யோசிச்சதுக்கு அப்புறம் சரின்னு படும். மேடம், மேடம், ஆ மேடம், சொல்லுங்க. இங்க சக்திங்கிறது நான் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல இருக்காரு. மௌலி அவர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. ஏதோ பேசணுமா? அப்படியா? சரிங்க. நீங்க வரீங்களா? நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. சரி, ஓகே மேடம். ஓகே. சக்தி, மௌலி வந்து பார்க்க சொல்லியிருக்கான்னா ஏதாவது நல்ல விஷயமா தான் இருக்கும். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்குமே. இல்ல பாட்டி, என்னால இன்னைக்கு போக முடியாது. நிறைய வேலை இருக்கு. முடிஞ்சா இன்னைக்கு போறேன், இல்ல நாளைக்கு போய் பாக்குறேன் பாட்டி. சௌந்தர்யா, நீ வேணா என் கூட வரியா? அண்ணனை பாத்துட்டு வந்தலாம். சரியா, நீ கண்டிப்பா வரேன். அக்கா, நானும் வரேன்க்கா. சாப்பிட்டு முடிச்சிட்டல, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். போய் படு, சரியா? பாட்டி, நான் போயிட்டு வந்துட்டுமா? சரி, வரேன். சொந்த பந்தம் ஆனந்தம், சொந்த பந்தம் ஆனந்தம். என்னங்க? என்னண்ணா வர சொல்லிருந்த? ஆமா சக்தி, நீ சொன்னதை யோசிச்சு பார்த்தேன். நீ என்ன சௌந்தர்யா சொல்ற? நான் என்னங்க சொல்றது? நீங்க என்ன சொல்றீங்களோ அததான் நானும் சொல்ல போறேன். அப்படியா? ஆமாங்க. அப்போ நான் சொல்லாம நீ எதுவும் பண்ண மாட்ட, அப்படிதானே?
அப்புறம் எதுக்காக நீ வேதனைப்படுற? உன்னை நினைச்சுதான் நானும் பயப்படுறேன், சக்தியும் பயப்படுறா. அண்ணே அதெல்லாம் விடுன்னு. அந்த நேரத்துல அவ ஏதோ பேசிட்டா. நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சக்தி பட்ட கஷ்டத்தையோ அர்ச்சனா பட்ட கஷ்டத்தையோ நீ படல. நமக்கு குழந்தை இல்லைன்னா அதுக்கு காரணம் நீதான். எங்க சொல்படி நீ கேட்டு நடந்திருந்தேன்னா இப்ப நம்ம குழந்தை நம்ம வீட்டுல தவழ்ந்துட்டு இருந்திருக்கோம். ஆனா நீ கேட்கல. எந்த கண்ணனை நீ வேண்டாம் நினைச்சியோ அந்த கண்ணை மேலேயே நீ அதிகமா பாசத்தை கொட்டுற. இன்னொன்னு, இப்ப நான் யோசிச்சது கூட உன்னை பத்தி தான். இந்த வழியிலேயாவது ஒரு குழந்தை வந்தா நீ சந்தோஷப்படுவேங்கிறதுக்காக தான். அப்போ நாங்க சொன்னதுக்கு நீ சம்மதிக்கிறல்ல? ஆமா சக்தி, இனிமே என்னோட விருப்பு வெறுப்புகளை நினைக்கிறத விட உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ அதையே பண்ணிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்க விரும்பினது கூட ஒரு நல்ல விஷயம் தானா. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு சௌந்தர்யம் முக்கியம், இவளை பொறுத்த வரைக்கும் நீ தான் முக்கியம். இதுல உன்னோட குழந்தை இவளோட குழந்தைன்னு பிரிச்சு பார்க்க உங்க 2 பேராலையும் முடியாது. சௌந்தர்யா, என்ன பேசாம இருக்க? எனக்கு இதுல சந்தோஷம்தான் அண்ணி. ஆனா எனக்காகன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அது மட்டும் வேண்டாம். இது நம்ம 2 பேருக்காகவும் தாங்க. அன்னைக்கு இங்க வரும்போதே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். திடீர்னு எப்படி சொல்றதுன்னு தான் பேசாம இருந்துட்டேன். நீங்களும் இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் உங்களை மீறி என்னால எதுவும் பேச முடியலைங்க. அதுவும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன எப்படிலாம் அந்த தமைந்து கேவலமா பேசினா, அதெல்லாம் நமக்கு குழந்தை இல்லைங்கிறதுக்காக தானே. இனிமே அப்படி பேச மாட்டால. எப்படியோ அவ பண்ண தப்புல ஒரு நல்லது நடக்குதுல்ல. அதுக்கு என்ன பண்ணணும் சக்தி? உன்னோட சம்மதத்துக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இனிமேதான் போய் டாக்டர் பார்க்கணும். எது வேணாலும் பண்ணு, ஆனா எந்த பிரச்சனையும் வராம நீ பாத்துக்க. பிரச்சனை ஒண்ணும் வராதுன்னு. இத பத்தி தான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே. யாரு குழந்தை பெத்து கொடுக்குறாங்கன்னு நமக்கும் தெரியாது, நம்மள பத்தி அவங்களுக்கும் தெரியாது. அவங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் பணம் தானே. பணம் கொடுத்துட்டா அவங்களுக்கு போதும். குழந்தை எங்க வளருது, எப்படி வளருதுன்னு எல்லாமே டாக்டருக்கு தான் தெரியும். அவங்களும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. குழந்தை நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கும் டாக்டருக்கும் தொடர்பே இருக்காது. எல்லாமே சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தானே பண்ணுவாங்க. டாக்டர் கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டு உன்னை வந்து பாக்குறோம்னா. சௌந்தர்யா, போலாமா? நாங்க வரோம்னா. சரிம்மா. கிளம்புறேங்க. வர சொல்லியிருந்தீங்களா? திலீப், இந்த கம்பெனில நீங்க யாரு? பதில வச்சுக்கிட்டே கேள்வி கேட்டா எப்படி கல்கி? கேட்ட கேள்விக்கு தான் பதில் வேணும். உங்களை மாதிரி நானும் ஒரு ஸ்டாஃப் தான். அது எப்படி எங்களை மாதிரி ஆகும்? ஆமாம் தம்பி, உங்களுக்கு மேல யாருமே இல்லைன்னா நீங்க தானே முதலாளி. ஆனா இங்க அப்படி இல்லையே. உங்களுக்கு மேலதான் சக்தி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க சார்பா தானே நீங்க இங்க இருக்கீங்க. திலீப், கம்பெனியோட பவர் என் பேர்ல இருக்கு. அதை எழுதி கொடுத்தவங்களும் இங்கே தானங்க இருக்காங்க. நாளைக்கு அதை மாற்றி எழுதுறதுனாலும் அவங்களால முடியும்ல. உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பேரில் இருக்கிற பவரை என் பேரில் மாற்றலாம் இல்லையா? அப்படி மாற்றினா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற சேரில் நான் இருப்பேன். இதே இடம் நான் நிற்கிற இடத்துல நீங்கள் இருப்பீங்க. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் கல்கி. இதை பாருங்க, இந்த தத்துவத்தை கேட்கறதுக்காக நான் உங்களை கூப்பிடல. ஆமா, நமக்கு ரெகுலரா சப்ளை பண்றாங்கல்ல,
அந்த கம்பெனியை நீங்க ஏன் மாத்துறீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ரைட்ஸ்லாம் இல்லைங்க. அந்த பார்ட்டி என்னால தானே வந்தாங்க, அது இவருக்கு பிடிக்கலையா? கல்கி, அந்த பார்ட்டியை வேணான்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்களோட மெட்டீரியல்ஸ் எதுவுமே சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற விலையும் ரொம்ப அதிகம். எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு நல்ல பேரே இல்லை. இது வரைக்கும் சப்ளை பண்ண எல்லா கம்பெனிஸுமே அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்றும் நம்மளோட வசதிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணலை, பப்ளிக்காக பண்ணுறோம். நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கமிஷனுக்காக தரமில்லாத பொருளை வாங்கி கட்டினா அந்த கட்டடம் எப்படி கல்கி நல்லா இருக்கும்? இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் லாப நஷ்டம் மட்டும் பார்க்கக்கூடாது, மனுஷ உயிர்களையும் பார்க்கணும். ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் பிரேம் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. இது டெவலப் ஆகலைனாலும் பரவாயில்ல, அழியாமல் இருந்தாலே போதும். நாம மட்டும் இல்லை, நிறைய பேர் இதை நம்பி வாழ்கிறாங்க. அந்த பயம் இவங்க கிட்ட இல்லை. யாருக்கோ கமிஷனை கொடுத்துட்டு அவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க.